ஹே காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை டெய்லி vlog. ஃப்ரைடேன்றதுனால மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு கார்டன் ஸ்பேஸில் நிறைய பூ பூக்கும். நாங்கள் அதை எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். பட் எனக்கு ஆசை வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் ஒரு 5 ஃப்ளவர்ஸ் மட்டும் பிக் பண்ணிட்டேன். லில்லியும் வந்து நாளைக்கு வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுக்காக அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் குட்டி கிளாஸ் பவுலில் செட் பண்ணிட்டேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கிச்சனுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. புட்டும் கடலைக்கறியும். புட்டு கடலைக்கறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தாலுமே செய்கிறது ரொம்பவே கஷ்டம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் பெரிய வேலையே இருக்கும். ஏன்னா அந்த மாவெல்லாம் ஃபுல்லாக கிச்சன் மேடையிலெல்லாம் இருக்கும். நேற்று வெள்ளியம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிளான்ட்டெல்லாம் ஹேங்கிங் பாட்லேருந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். எதுவுமே மேலே ஹேங் பண்ணலை. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமேட்டு எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கீழே வச்சுருக்கோம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லாகின் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே தான், பட் டெப்ளாய்மெண்ட் இருக்குது. வேறு ஆப்ஷனே இல்லாமல் உட்காந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஒரு 11 மணிக்கு வீட்டில் வடையும் பழம்பொரியும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ என்னால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. கீழே வந்து கொஞ்சம் சாப்பிட்டு மேலே போயிட்டேன். நெக்ஸ்ட்டு லஞ்ச் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் மெனு தான். பீட்ரூட் கூட்டு, அச்சாறு, சாம்பார், பப்படம் அண்ட் தென் வடை. பாதி வடை தான், நான் ஆல்ரெடி பாதி வடை சாப்பிட்டேன். இன்றைக்கி யூஷுவல் பிரேக்கான ஒரு 4:30 பிரேக் எடுக்கவே இல்லை. 2 பேருமே 6 மணிக்கு தான் கீழே வந்தோம். ஃப்ரைடே மாதிரி இல்லை, அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. 6 மணி ஆகிடுச்சி. ஸோ அம்மா வந்து அவங்க சாமி கும்பிட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு எப்பயுமே எங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுவோம். நைட்டு டின்னருக்கு கட்டைப்பயிர் பொரியல் இவன் தான் பண்ணான். பிகாஸ் ஆஃப்டர்நூனே ரொம்ப கடுப்பாயிட்டான். அவனுக்கு பிடிக்காத பீட்ரூட் தான் இருந்துச்சு. ஸோ அவனோட ஃபேவரெட்டை இன்றைக்கி நைட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியாச்சு. 8:45க்கு 2 பேருக்குமே மூவி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், மூவி போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது அது யாரோட படம், என்ன படம் பேர் கூட தெரியாது. பிகாஸ் எனக்கு தமிழ் படத்துலேயே இப்போ என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு பாதி தெரிய மாட்டேங்குது. மலையாளத்துலலாம் தெரியுமா? போகலாமான்னு கேட்டால் ஓகே போகலான்னு சொல்லியாச்சு. நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். கடைசியாக தான் சொல்கிறோம் அது பேய் படம்னு சொல்லிட்டு. மூவி நேம் டைசரே. பிரணவ் மோகன்லால் நடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு லைன் போட்டிருந்தாங்க, பேஸ்ட் ஆன் சம் ட்ரூ ஈவெண்ட்ஸ். நான் அதை பார்க்கும்போது தான் பயமாக இருந்துச்சு. ஆல்ரெடி இது பேய் படம், இந்த டைலாக்லாம் தேவையா கோபி அப்படின்ற மாதிரி இருந்தது. எந்த சீனில் பயம் வரணும்னு எதிர்பார்த்து வச்சாங்களோ எல்லா சீன்லேயும் எல்லாருக்குமே பயம் வந்துச்சு. என்னோட தமிழ்நாட்டில் எடுக்கிற பேய் படம் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தமிழ்நாட்டிலலாம் 10 பேர் உட்காந்து பேயை ஓட்டுவாங்க, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, கிடையாது. நம்புகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் மாரிடமல்லு.